குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஒரு 18 வருஷமாக இந்த ஜோதிட ஃபீல்டில் துறையில் இருக்கிறேன்னு சொன்னால் யாராலையும் நம்ப முடியுதா? நம்ப முடியாது. வயசே கம்மி, அப்புறம் எப்படி இப்போ 18 வருஷமாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லா பேருக்கு இருக்கும். இருந்தாலும் அதுதான் உண்மை. ஆனால் அதில் 15 வருஷமாக தசாநாதன் இருக்கும் இடத்தையே லக்னமாக வச்சு பயன்படுத்தியிருக்கிறேன். நிறையா பேருக்கு சொல்லியிருக்கிறேன். அது சக்ஸஸாகவும் போயிருக்குது. ஒரு 200-300 பேர் அந்த முறையை ஃபாலோ பண்ணி பலன் எடுக்க பழகிக்கிட்டாங்க. அது நல்லா இருக்குன்னு அவங்களே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மாதமாக யூடியூப்பில் அதாவது பல ஆயிரக்கணக்கான சப்ஸ்கிரைபர் அல்லது ஒரு சில லட்சங்களில் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிற ஃபேமஸான ஜோதிடர்களும் இதே முறையை ஃபாலோ பண்ணுறாங்க, அது சரியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, யூடியூப் வீடியோ போடுறாங்க. அப்படிங்கும்போது அதை நினைக்கும் போது நமக்கு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த யூடியூப்பில் உள்ள 1 வருஷம் 2 மாதம் கிட்டத்தட்ட 14 மாதம் தான் ஆகுது. அந்த முறையை ஃபாலோ பண்ணி அப்பப்போ கூட சொல்லிட்டு தான் இருக்கிறேன். மக்களுக்கு புரியணும் இல்லையா? திடீர்னு ஒரு புது முறையை கொண்டு வந்தோம்னா மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஆனால் நான் 1 வருஷம் 2 மாதமாக, அதாவது 14 மாதமாக நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் ஃபேமஸான ஜோதிடர்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-8 மாதமாக உள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் ஒரு வீடியோ போட்டோம்னா 200-300 பேர் பார்ப்பாங்க. அதுக்கு மேலே பார்க்குறதில்ல. லைக் பட்டனை தட்டுறாங்களோ தட்டலையோ அது போகட்டும். இப்போ தானே வளர்ந்து வர்றோம், போக பார்ப்போம். அது ஒரு பக்கம். ஆனால் ஃபேமஸான ஜோதிடர்களும் இந்த முறை நல்லா இருக்குது, சரியாக வருது, சக்ஸஸாக இருக்கும், தசாநாதன் இருக்கிற இடம் லக்னமாக வச்சு பயன்படுத்தினா நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா அந்த தசா பற்றி ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது, எல்லா வகையான யோகங்களும் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் அதைத்தான் இன்னும் டீப்பாக கொண்டு போகிறேன். இது எப்படி சொல்லலாம்னா, இப்போ தசாநாதன் சுக்கிரனை வச்சுக்குவோம். சுக்கிரன் மீனத்தில் உச்சமாக இருக்கிறாருன்னா, உச்சமாக இருக்கிறதுனால மட்டும் அதை யோகத்தை கொடுத்துரும்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. அந்த மீனத்தை லக்னமாக வைக்கும்போது லக்னாதிபதி யாருன்னா குருவாக மாறுறாரு. குரு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் சுக்கிரன் பலமாக வேலை செய்ய முடியும். குரு நீசமாக போயிட்டாருன்னா அங்கே சுக்கிரன் உச்சமாக இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடும் இல்லையா? அப்போ குரு எப்படி இருக்கணும்? அவருக்கு திரிகோணத்தில் இருக்கலாம். திரிகோணம்னாலே கடகத்தில் வந்துடுவார், உச்சம் பெற்று சுக்கிரனை பார்க்கவும் செய்வார். சரியா? விருச்சிகத்தில் இருக்கலாம், பார்ப்பார். இது போக கேந்திரத்தில் இருக்கலாம், தப்பு கிடையாது. 3-8 இருந்தால் கூட அது சுக்கிரனுடைய வீடு தான். ரிஷபமும் துலாமும் பரிவர்த்தனையில் சம்மந்தப்பட்டுருவார், அப்பவும் பிரச்சனை கிடையாது. 6ஆம் இடத்துல இருந்தால் 12ஆம் இடத்துல இருந்தால் இது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அப்படின்னு எடுத்து முதல்ல பழகிக்கிறணும். அப்போ தான் சுக்கிர திசை யோகமாக வேலை செய்யுமா தோஷமாக வேலை செய்யுமா அப்படின்னு புரியும். ஏன்னா 8ஆம் இடத்துல அவமானம் இருக்குது, வம்புகளுக்கு பிரச்சனை இருக்குது இல்லையா? ஆனால் 8ஆம் இடத்துல அதிர்ஷ்டமும் இருக்குது. இப்போ அதிர்ஷ்டமாக வேலை செய்ய போதா அவமானத்தை கொடுக்க போதா சுக்கிரன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா உச்சம் பெற்ற சுக்கிரன் மீனத்தில் இருக்கக்கூடியது. அப்போ குரு தான் லக்னாதிபதி. லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தால் வாங்கி எதையும் அனுபவிக்கக்கூடியது. அடி விழுந்தாலும் உனக்கு தான் உதவ போகுது, அதிர்ஷ்டம் கிடைச்சாலும் உனக்கு தான் கிடைக்க போகுதுங்கிற மாதிரி குரு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் வீடு கொடுத்த டெபாசிட்டாக அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ அங்கே இருக்க சாரநாதன் ஒரு வேலை செய்யணும் இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய சாரம் என்ன சாரம்? பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரம் தான் இருக்குது. பூரட்டாதினா குரு சாரம் தான். சாரம் கொடுத்தவர் தேவையில்லை, வீடு கொடுத்தவர் ஒரே ஆள். வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் ஒரே ஆள் ஆகி போயிடும், சூப்பராக இருக்கும். அல்லது மோசமாக இருந்தால் ஒரே மாதிரி போகும் அப்படின்னு சொல்லலாம். சனியாக இருந்தால் மீனத்துக்கு 11க்கும் 12 அதிபதி. சார் நான் லக்னத்தை சொல்ல, பிறப்பு லக்னம் எந்த லக்னம் ஆனாலும் இருக்கட்டும், சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்ற நிலைமையில் நின்று திசை நடத்தினால் அப்படின்னு தான் சொல்கிறேன். எங்கே நின்று திசை எடுத்தினா அந்த வீட்டு அதிபதியை லக்னாதிபதியாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் மீனத்தை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். 11க்கும் 12 அதிபதியாக சனி லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் வருவார். சரியா? அப்போ லாபத்தையும் கொடுக்கணும், விரயத்தையும் கொடுக்கணும். எந்த வகையில் கொடுப்பார்? சனி தொழிலை கொடுப்பார், நோயை கொடுப்பார், ஆயுளை கொடுப்பார், அல்லது கெடுப்பார். இப்படி போகும். ஏற்கனவே லக்னாதிபதியான குரு 1க்கும் 10க்கு அதிபதி. 10ஆம் இடம் கர்மம் இல்லையா? சனி ஆயுள்காரர்கள். எடுத்தால் உயிரை எடுக்கணும், இல்லை கர்மம் ஆக்டிவேட் ஆகணும். கர்மம் ஆக்டிவேட் ஆகிறதுனா எப்படி? தொழில் இல்லையா? சனி தொழில்காரர்கள். தொழில் மூலியமாக 11ஆம் இடத்த அதிபதியாக வர்றதுனால லாபத்தை கொடுக்கணும். குரு 10க்கு அதிபதி, சனி 11க்கு அதிபதி. தொழில் மூலியமாக அதிகமான முன்னேற்றத்தை லாபத்தை சம்பாதிக்கலாம். அதே சனி விரையாதிபதியாக வர்றாருல, விரையத்தையும் பண்ணுவார். எப்படி பண்ணுவார்? குரு புத்திரக்காரர்கள் இல்லையா? குழந்தைகளுக்காக, படிப்பு செலவுக்காக அல்லது திருமணத்திற்காக செலவு பண்ண வைப்பார். சுப செலவாக போகும். சுக்கிரன் நல்லபடியாக திசை நடத்தினா, குரு நல்ல நிலைமையில் இருந்தா அப்படின்னு எடுத்துக்கிறணும். சரி, புதன் சாரமாக இருந்தால் மீனத்துக்கு புதன் ஆகாதவராச்சே, பாதகதிபதியாச்சே அப்படின்னு எடுத்தா, இந்த இடத்துல சுக்கிரன் புதன் நட்பு ஒரு பக்கம். தசாநாதனும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. வீடு கொடுத்த குரு
லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்க பட்சத்தில் புதன் இருக்கிறதுலே வலிமை கம்மியான கிரகம், அவரால் பெரிய லெவலில் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்படி டிஸ்டர்ப் பண்ணுறதா இருந்தால் உயிர்காரத்துவம்னு சொல்லக்கூடிய தாய்மாமனுடைய உறவை வந்து சில காலம் துண்டிக்கும், அப்புறம் திருப்பி சேர்த்து வைக்கும். ஏன்னா சுக்கிரன் புதன் நட்பு, அப்போ தாய்மாமன் உறவை திருப்பி துண்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிப்புன்னு சொன்னால் குழந்தைகளாக இருந்தால் படிப்பை தடை பண்ணும், அப்புறம் எப்படினாலும் ஜெயிச்சிருவான். சரி, சொத்து பத்து பிரச்சனை இருந்தால் காலின் இடத்தை சொல்லக்கூடியவர் தானே புதன். சுக்கிரனுங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் தானே. பாதகாதிபதி சாரம் அப்படின்னு நம்ம புதன் சாரத்தை எடுத்துக்கிட்டால் சில காலம் பிரச்சனை இருக்கும், அப்புறம் எப்படினாலும் அந்த சொத்து பத்து சம்பாரித்து வீடு வாசல்லாம் வாங்கிடலாம். ஏன்னா உச்சப்பட்ட சுக்கிரனுடைய திசை, வீடு கொடுத்த குரு லக்னாதிபதியாக இருந்து அவரும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. இப்படியெல்லாம் வந்து உள்ள டீப்பாக ஆழமாக உள்ளே போய் சொல்லி கொடுத்தாங்கன்னால் நல்லாயிருக்கும். யாரை சொல்கிறேன், இப்போ வந்து ஃபேமஸாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா, ஃபேமஸாக இருக்கிறாங்களா ஜோதிடர்கள், அவங்க வந்து தசாநாதன் இருக்கிற இடத்த லக்னமாக வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. இதைத்தான் 15 வருஷமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதை நான் தெரியப்படுத்துறதுக்காக சொல்லலை, இன்னும் டீப்பாக ஆழமாக கொண்டு போனாங்கன்னா ஜோதிடம் வந்து இன்னும் எளிமையாக வளர்ந்துடும், சீக்கிரமாக வளர்ந்துடும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை மென்ஷன் பண்ணி போடுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு வியூஸ் போகலாம் வைக்கிறேங்கிறக்காக சொல்லலை, ஏதோ ஒரு வகையில் உண்மை வெளியில் வருது இல்லையா. இந்த போக போக ஒவ்வொருத்தராக வந்து இன்னும் நிறைய விஷயங்களை வந்து இறக்கி விட்ருவாங்க. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கிளாஸ் எடுக்கிறேங்கிற பேரில் சார்ஜ் வாங்கிட்டு பல ரகசியங்களை சொல்லாமல் போடுறதும் உண்டு இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் இப்போ எப்படினாலும் வந்து இறங்கிருச்சு, விஷயம் வெளியில் வந்துருச்சு. இது போக போக எப்படி நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் வந்துடும். ஏதோ ஒரு வகையில் எந்த முறைனாலும் சரி தான், இந்த முறை தானே இல்லை, எந்த முறைனாலும் சரிதான், போக போக எப்படி ரகசியங்கள் வெளியில் வந்துடும். ஆனால் அந்த ரகசியங்கள் இன்னும் டீப்பாக ஆழமாக உள்ளே போய் இது இதைத்தான் கொடுக்கும், இது இதைத்தான் கெடுக்கும் அப்படிங்கிறத இன்னும் டீப்பாக ஆழமாக சொல்லி கொண்டு போனால் நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இது வேறு எந்த ஒரு கண்ணோட்டத்துலையும் பார்க்க வேண்டாம். அப்புறம் வேறு என்ன இந்த சொல்லணும்னா, அப்புறம் சுக்கிர திசை எல்லா பேருக்கும் வந்து கோடிகளில் கொட்டி கொடுக்கும். அப்படின்னா சுக்கிரன் கொடுக்கறதுக்கு இப்படி கிரகாம்பிப்புன்னு சொல்லக்கூடிய வீடு கொடுத்த குருவும் சாரம் கொடுத்தவர் யாரோ அவரும் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. வீடு கொடுத்த குருவும் சாரம் கொடுத்தது இப்போ புதனாக இருந்தால் அந்த புதனும் குருவும் பார்த்துக்கிறணும், கேந்திர திரிகோண சம்பந்தத்தில் வரணும். அதுபோக சனியாக இருந்தால் அவரும் அதே மாதிரி வரணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த திசை மிகப்பெரிய யோகமான திசையாக செயல்படும். அப்போ இந்த சுக்கிரன் மீனத்துக்கு 8க்குண்டான அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரா, அவமானத்தை கொடுப்பாரா அப்படிங்கிறத யார் மூலியமாக தெரிஞ்சுக்கிற முடியும்னா, வீடு கொடுத்த குரு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குருவும் சாரம் கொடுத்தவர் யாரோ சனியோ புதனோ யாரோ அவங்க 2 பேரும் 6-8 போயிட்டாங்கன்னா சுக்கிரன் அவமானத்தை கொடுக்க போகிறார், வம்பு வழக்க பிரச்சனையை கொடுக்க போகிறாருங்கிறத எளிமையாக புரிஞ்சுக்கலாம். வீடு கொடுத்த குரு லக்னாதிபதி குருன்னு சொல்லக்கூடியவரும் சாரம் கொடுத்தவர் சனியோ புதனோ இவங்க 2 பேரும் கேந்திர திரிகோண சம்பந்தத்தில் பார்வையில் வந்துட்டா பகை கரகமாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே சுக்கிரன் யோகமாக செயல்பட போகிறார், 8ஆம் இடத்துக்கு உண்டான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார். சுக்கிரனுடைய காரத்துவம் என்ன, வீடு மனை வண்டி வாகனம் சொத்து பத்து மனைவி, குரு புத்திரகாரகன் குழந்தை வருது இல்லையா, சனி தொழில்காரகன் வருது இல்லையா, புதன் வந்து அந்த காலி நிலம் சொத்து பத்து குறிக்கிறது இல்லையா, இதெல்லாம் கிடைக்கும். புதன் காலபுருஷத்துக்கு 6ஆம் இடத்தை கிடைக்கும், உத்தியோகம் நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அப்படிங்கிறது இன்னும் டீப்பாக ஆழமாக கொண்டு போகலாம். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எத்தனை பேருக்கு போகுதுன்னு பார்ப்போம். உண்மையாக சொல்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தானே, மெதுவாக தானே வர முடியும். அதாவது என்ன சொல்கிறது, நல்ல சரக்கு சீக்கிரத்தில் மார்க்கெட்டில் விலை போகாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போலியான சரக்கு ஒரு என்ன சொல்கிறது, பேக்கெட்டில் நல்லா விசேஷமான பேக்கெட்டில் வந்து போட்டு கண்ணுக்கு கவர்ச்சியாக வச்சு சேல்ஸ் பண்ணால் சேல்ஸ் ஆகிடுது இல்லையா. போலியான சரக்கு தான் சீக்கிரமாக சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எப்படியோ ஒரு வகையில் ஜோதிடம் மெல்ல வந்தாலும் நல்ல நிலைமைக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட, அதனால் எப்படியும் வந்து இந்த தசாநாதன் இருக்கிற இடத்த லக்னமாக வச்சு பயன்படுத்தும் போது மிக துல்லியமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதை அவர் சொல்கிறாரு இல்லை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை, நீங்களும் வந்து ஜோதிட ஆர்வலர்கள் எல்லா பேரும் வந்து இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப பவர்ஃபுல்லாக சூப்பராக வேலை செய்யும். ஒரு சம்பவம் நடந்தது, அது எப்படி நடந்தது ஏன் நடந்ததுன்னு கண்டுபிடிக்கணும்னா தசாநாதன் இருக்கிற இடத்த லக்னமாக வச்சு பலன் எடுத்திங்கன்னா துல்லியமாக காமிச்சு கொடுத்துரும். உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா தசாநாதன் இருக்கிற இடத்த லக்னமாக வச்சு லக்னாதிபதினு யாரை சொல்கிறோமோ அவர் அடி வாங்கியிருந்தாருன்னா அந்த தசை அடி விழுக போகுது, அந்த ஜாதகருக்கு தான் விழுக போகுது அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறதுக்கு இது வந்து உதாரணமாக பயன்படுத்திக்கிட்டால் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.